சரி ஓகே அந்த ஷோவே நம்ம கையில் தான் அப்படின்னு நினச்சி பேசிடலாம். எனக்கு வந்து இந்த கெஸ்ட்டாக கூப்பிட்டாலே ரொம்ப கூச்சமாக இருக்கும். தாண்டி இப்போது நிஜமாகவே இப்போது இவ்வளோ பெரியவங்களாக இருக்கிற ஸ்டேஜ் அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் இந்த காமராஜரையை பற்றி 3 பசங்களாம் பேசினாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் அப்படியே பலார்னு அரைக்கு கூட பார்க்க முடியல. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லும்போது ஓகே இதெல்லாம் நிஜமாகவே படித்தது ஞாபகம் இருக்கா இல்லை படித்தோமா இல்லை அப்படின்றதே ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நமக்கு மட்டும் பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்றது நமக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு சில வேலைகள் மட்டும்தான் நமக்கு பிடிக்கணுன்றதை தாண்டி மற்ற எல்லாருக்குமே பிடிக்கணும். ஸோ அப்படி ஒரு வேலை தான் மீடியாவில் இருக்கிற வேலை. அப்படி இருக்கும்போது நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டம் இதை மட்டுமே பார்த்துக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிற டைமில் நம்மளை தாண்டி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற பெரியவங்க அதெல்லாம் செய்கிறாங்க, அந்த ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். ஸோ கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்தது இப்போது நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இப்போ இந்த டைட்டில் விஷயம்லாம் சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்டேஜில் சொல்லணும்னா ஒரு மாதிரி ஸ்டேஜுக்காக ஏதோ பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுமே நினச்சேன். சாரே சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு படம் இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி இந்த நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற டைட்டில் வந்து அப்போ தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஏன்னா அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியாது, படம் ஆரம்பித்தது வந்து இப்போ தான். ஸோ ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் சொன்னாங்க, சார் கிட்ட டைட்டில் இருக்குது அப்படின்னு. ஐயோ, அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு லவ் பண்ணிடலாம், ஒரு கல்யாணம் பண்ணிடலாம், ஆனால் ஒரு படம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். எந்த விதமானமே இல்லாமல் நேராக கூப்பிட்டதும் ஆஃபீஸுக்கு வந்து பேசி ஓப்பனாக சொல்லணும்னா எந்த விதமான ரெக்வஸ்ட்டும் அவர்கிட்ட இல்லை. ஓகே சார், நீங்கள் டீசர்லாம் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, யங்ஸ்டர்ஸ் வச்சு நல்லபடியாக பண்ணுறீங்க, எடுத்துக்கோங்க டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி ஒரு இவ்வளோ பெரிய மனசு ஒருத்தருக்கு வரும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டு பி ஃப்ராங்க். சரி ஓகே, பின்னாடி எதுவும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு ஓப்பனாக சத்தியமாக யோசித்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாகவே இருக்காது நிச்சயமாக. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நான் சொல்கிற மாதிரி நிஜமாகவே கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எல்லாருக்குமே.